இருமுடி கட்டு. இப்போ எங்க வீட்டில் இருமுடி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஆனால் ஃப்ளாட் சின்னதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க இருமுடி வீட்டில் தான் வைக்கணும் அப்படின்னா ஆசைப்படுறது தப்பு இல்லை. இப்போ உங்க குரூப்ல ஒரு 18 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க. அப்போ என்ன குருசாமி என்ன பண்ணுவாரு, சில வசதிக்காக 40 பேர் ஒண்ணா ஒரே கோயிலுக்கு வந்திருக்கப்போ அங்கேருந்து இருமுடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணணும், மலைக்கு கிளம்புற அன்னைக்கு, இப்போ இன்னைக்கு இன்னைக்கு மலை கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா கார்த்தால உங்க வீட்டில் நேவேத்தியம் பண்ணி ஏதாவது சக்கரை பொங்கலோ, பொங்கலோ, புளியோதரையோ, எலுமிச்சம்பழ சாதமோ, என்னமோ, இல்லைன்னா வசதி இல்லைன்னா பழம் கூட வைக்கலாம், வாழைப்பழம் வைக்கலாம், ஆப்பிள் வைக்கலாம், இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம், இல்லைன்னா சாதாரண திராட்சை வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார் என்பது சத்தியம். பக்தியோடு நாம் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இது பகவத்கீதையிலேயே எங்க கிருஷ்ணர் சொல்லியாச்சு. நீ ஒரு இலைய போட்டா கூட நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அப்போ இந்த பக்திக்கு தான் அவங்க அங்க கொடுக்குற முதலிடம். இந்த பக்திக்கு தான் மரியாதை. இருமுடி இறைவா சரணம் சரணம், திருவடி வேண்டும் சரணம் சரணம், படி 18 நித்திய சரணம், பந்தள ராஜா சரணம் சரணம், இருமுடி இறைவா சரணம் சரணம், திருவடி வேண்டும் சரணம் சரணம். ஏன் இது பாட்டுல வருது? இப்போ உங்க வீட்டுல ஒரு பூஜையை போட்டுட்டு நல்ல மனசார வேண்டிண்டு, ஐயப்பா நான் இது மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு வரேன், என் வீட்டில் இவ்வளவுதான் வசதி, நான் அதனால கோவில்ல வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கோவில்ல போய் இருமுடி கட்டிக்கலாம். இப்போ இருமுடி கட்டுறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். நானே பல பல இடங்களில் அனுபவப்பட்ட விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இருமுடி கட்டுறது, நான் ஏற்கனவே சொன்னேன், சபரிமலை யாத்திரையில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 மாலை போடுறது, 2 இருமுடி கட்டுறது. அன்னைக்கு தான் சபரிமலை யாத்திரை உனக்கு ஆரம்பம். இந்த 42 நாள் காத்திருந்தோம்ல எங்க ஐயப்பனை பார்க்கறதுக்கு, இந்த நாள் வந்தாச்சு. அப்ப அந்த நாளை நீ எப்படி கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க. இப்போ இருமுடிக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது ஒரு தேங்காயை உங்க வீட்டு வாசல்ல உடைச்சிட்டு தான் கிளம்பணும். சார் எங்க வீட்டுல இருமுடி இல்லையா சார், கோவில்ல தானே சார் கட்டிக்கிறேன், அப்ப கோவில்ல தேங்காய் உடைச்சிக்கலாமா சார்? கூடாது சார். உங்க வீட்டு வாசல்ல நீங்க கிளம்பும் பொழுது உங்க வீட்டு வாசல்ல ஒரு தேங்காய் உடைக்கணும்.